Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதல் 34வது வசனம் வரை வாசிக்கிறேன். வேதபாரகர்கள் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலாம் முக்கியமாக இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த போதனையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நல்லா புரிந்து கொள்ளலாம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளும்போது வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை, அதை புரிந்து கொள்கிறோம். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசு ராஜாவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை தான் அது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை குறித்து வேதம் பலவிதமாக போதிக்கிறது, பல காரியங்களை சொல்லுகிறது. இங்கே இந்த குறிப்பிட்ட வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு வேதபாரகன் ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். ஏன் வர்றான்? இயேசு ரொம்ப சாமர்த்தியமாக சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறத அவன் பார்க்குறான். சதுசேயர் சில கேள்விகள் கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொல்கிறத அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவர் ரொம்ப நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிற பதில் அவனுக்கு பிடிக்குது, சொல்கிற விதம் பிடிக்குது. உடனே யோசிக்கிறான், இவர்கிட்ட போகலாம், இவர் நமக்கு எதாவது சொல்லி தருவார், ரொம்ப விவரமான ஆளாக இருக்கார், நல்லா சொல்கிறாரு, நல்லா பதில் சொல்கிறார், கேள்விகள்லாம் பிரமாதமாக பதில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவரிடத்தில் வருகிறான். இவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். அதாவது இவன் வேதபாரகன்னா ஸ்கிரைப்னா அந்த காலத்தில் வேத வசனங்களை எழுதுகிறவன். அப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது பாருங்கள், எழுதுறதுன்றது ஒரு ஜோக் கிடையாது, சாதாரண வேலை கிடையாது, கிட்டுன்னு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கிட்டு போகிற வேலை கிடையாது. அது ரொம்ப பத்திரமாக அதை செய்யணும், அது ரொம்ப பெரிய வேலை. அது ரொம்ப ஜாக்கிரதையாக சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப கரெக்டாக செய்யணும். அப்போ அவங்க பெரிய ஆளுங்க இந்த வேதபாரகர்கள். அதுவும் இல்லாமல் அவர்களுக்கு வேத அறிவு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எழுதி காப்பி எடுத்ததுனால, நீங்கள் ஒரு புக்கை 10 காப்பி எடுத்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் எழுதி? இப்போ நம்ம ஜீராக்ஸ் எடுத்துடுறோம், எழுதி எடுக்க சொன்னால் பதிஞ்சிரும் உள்ள, படுமுட்டாளு கூட உள்ளே இறங்கிடும் என்ன எழுதியிருக்குதுன்னு. அப்போ எழுதி அவங்களுக்கு வேதத்தில் என்ன இருக்குதுன்னு ரொம்ப தெரியும். பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி இவங்க ஸ்கிரைப்ஸ் என்ற ஆட்கள். வேத வசனத்தில் ரொம்ப பெரிய எது எங்கே இருக்குது என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொரு எழுத்தும் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அவனுக்கு இந்த வேத வசனத்தை எழுதி பழக்கப்பட்டதுனால இந்த வசனத்தை பற்றி இவர் ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக பேசுகிறாரு, ரொம்ப நல்லா பேசுகிறாரு, வசனத்தை ரொம்ப நல்லா விளக்குறாருன்னு சொல்லிட்டு புது அர்த்தங்கள்லாம் சொல்கிறாரு, ரொம்ப நல்லா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், 10 கற்பனை நான் எத்தனை தடவை எழுதியாச்சு, அதில் எது பிரதான கற்பனை அதை கொஞ்சம் சொல்லுங்கன்றான். அதுக்கு இயேசு சொல்கிறார், பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்று சொல்கிறார். சொன்ன உடனே அவன் பதில் சொல்கிறான், நான் ஃபுல்லாக அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே திருப்பி அவர்கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு ஆமாம்மா ரொம்ப கரெக்ட், நீ சொன்னது ரொம்ப கரெக்ட், இதுதான் பிரதான கற்பனை. 10 கற்பனை தெரியும் எனக்கு, ஆனால் பிரதான கற்பனை எதுன்னு கேட்டேன், நம்பர் 1 நம்பர் 2 எதுன்னு கரெக்டாக சொல்லிட்டீரு.
அந்த 10 கற்பனையை எடுத்து இவர் என்ன பண்ணார், அதை 2 கற்பனை ஆக்கி சுருக்கமாக இவனுக்கு தர்றாரு. இதுதான் பிரதானமான கற்பனை என்று சொல்லி தர்றாரு. அவன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவனும் அவரோட அக்ரி பண்ணுறான். ஃபுல்லாக அக்ரி பண்ண உடனே இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, இப்படி சொல்லியிருக்கு 34ஆம் வசனத்தில், அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறார். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அது என்னது தூரமானவன் அல்ல? அதுதான் பார்க்க போகிறான். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்லன்னு வேற யார்ட்டையும் சொன்னதில்லை, இவன் ஒருத்தன் தான் சொல்லியிருக்கிறாரு. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளிலிருந்து, அதாவது அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னான் என்பதை கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று இயேசு சொன்னார்ன்ற அந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, 34ஆம் வசனத்தில் முதல் பகுதி, அதைத்தான் இன்றைக்கி விளக்க போகிறேன். அதில் 3 காரியங்கள் நாம் கவனிக்கலாம். ஒன்று, நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உள்ள உறவை குறித்து சில காரியங்கள் இங்கே வெளிப்படுது. அதான் முதல் காரியம். 2வது காரியம், ஏன் அவனை பார்த்து நீ தூரமானவன் அல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு ஏன் அப்படி சொல்லணும்? இவங்ககிட்ட என்ன இருந்தது? அப்படி என்னத்தை பார்த்தாரு இவன்கிட்ட? ஏன் அவனை பார்த்து நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்லன்னாரு? 3வது, அவன் தூரமானவனாக இல்லாது இருந்த போதும் ரொம்ப கிட்ட இருக்கிறான், இருந்தும் உள்ளே இல்லை. ஏன்? இந்த 3 காரியத்தை தான் பார்க்க போகிறோம். முதலாவது காரியத்தை பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் அல்லது உறவு, இதை குறித்து சில காரியங்களை இந்த வசனம் விளக்குகிறது. அதில் 4 காரியத்தை சொல்கிறேன். 1, வேத வசனத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் திட்டவட்டமாக வழங்குது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. நாம் ஒன்று உள்ளே இருக்கிறோம், இல்லைன்னா வெளியே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எங்கே இருக்கிறோன்னு தெரியலன்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஒன்று இந்த வசனத்தில் விளங்குது. 1, you are outside or you are inside. வளவளா குளக்கு இங்கே இடமே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இருந்து காமிக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் பாருங்கள். என்ன குழப்பம்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்று அவ்வளோ ஷோராக சொல்ல முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எந்த டெஃபினிஷனையும் விரும்புறதில்லை, இந்த உபதேசங்கள்லாம் போதிக்கிறது விரும்புறதில்லை, ரொம்ப திட்டவட்டமாக அதையும் சொல்கிறது விரும்புறதில்லை. நேற்று கூட ஒருத்தர் பார்த்தேன் பாருங்கள், சொல்கிறாரு, டிவி பார்க்குறவர், எங்கேயோ ரோட்டில் பார்த்துட்டு என்கிட்ட வந்துட்டார். வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சொல்கிறது எனக்கு அப்படியே விளங்குதுங்க அப்படின்னாரு. என் கூட ஒருத்தர் இருந்தார் பாருங்க, சொல்கிறாரு, என்ன நல்லா விளங்குதுன்றாரு அவர். நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைங்க, வளவளா குளக்குளானே பேசிகிட்டு இருந்தேன். அப்படி நான் அந்த வளவளா குளக்குளா விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறது, சப்ஜெக்ட்டுக்கு நேராக அடிக்கிறது. இப்படி 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 ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் அப்புறம் பட்டு நாமன்னு முடிச்சிடுறது. அதனால தான் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. நேராக பாயிண்ட்டுக்கு வந்தால் க்ளீனாக விளங்கும். இது வளவளா குளக்குளக்கு இடமே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கிறீங்களா இல்லை வெளியே இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையா இல்லையா? இல்லைங்க, அது ஷுவராக சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், கொஞ்சம் இப்படி இருக்கலாம், கொஞ்சம் அப்படியெல்லாம் எனக்கு அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கெல்லாம் அந்த சந்தேகத்துக்கெல்லாம் இடமே இல்லை. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் வேக்னஸ் ஆர் இன்டெஃபினிட்னஸ். கிடையவே கிடையாது. எவ்ரி ஒன் மஸ்ட் பி ஷுவர் வேர் தே ஆர். ஒவ்வொருவரும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் பற்றி நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியணும், நீங்கள் உள்ளே இருக்கிறீங்களா வெளியே இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னு யாரும் சொல்லவே முடியாது. இந்த சபைக்கு வந்துட்டு உட்காந்து பாச கணக்கில் வருஷ கணக்கில் கேட்டுட்டு நான் உள்ளே இருக்கேன்னா வெளியே இருக்கலான்னு தெரியலங்கன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் தப்பு தப்பாக சொல்லக்கூடாது. என் பேர் ஜார்ஜ், அதனால் நான் உள்ளே தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா பேர் ஜானு, அதனால் நாங்கள் எல்லாமே உள்ளே தான் இருக்கிறோம். நான் கோயிலுக்கு தவறாமல் போகிறேன், அதனால் உள்ளே தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பைபிள் கூட அப்பப்போ படிக்கிறேன், அதனால தான் உள்ள. இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் இடமே கிடையாது. தெளிவாக சொல்லலாம், அடித்து சொல்லலாம், உள்ளே தான் இருக்கிறேன். இல்லை ஒத்துக்கணும், வெளியே தான் இருக்கிறேன். நான் உள்ளே இல்லை, இன்னும் வரலைங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், வெளியே தான் இருக்கிறேன், விளங்கிடுச்சு எனக்கு அப்படிங்கிறத சொல்லணும். வேத வசனம் ரொம்ப திட்டவட்டமாய் சொல்லுகிறது பாருங்கள். ஜனங்க தான் போட்டு குழப்புறாங்க, சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தின்படி பார்த்தா அது தவறு. சொல்ல முடியாதுங்கிறது தவறு, சொல்லலாமுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இயேசு இவனை பார்த்தவொடனே சொல்கிறாரு,
இவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனதை வச்சு சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அவன் எங்கே இருக்கிறான்? தேவனுடைய ராஜ்யத்தோடு அவனுடைய உறவு எப்படி இருக்குது? அந்த உறவில் அவன் எங்கே இருக்கிறான், எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், கிட்ட இருக்கிறானா, தூரத்தில் இருக்கிறானா, உள்ளே இருக்கிறானா, வெளியே இருக்கிறானா, எல்லாம் தெரியுது அவருக்கு. க்ளீனாக சொல்லிட்டாரு. சொல்ல முடியாதுன்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், தூரமானவன் அல்ல, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு டெஃபினட்டாக ஒரு கேட் இருக்குது. அது ஸ்ட்ரெயிட் அண்ட் நேரோ கேட்னு சொல்லியிருக்குது. இடுக்கமான வாசல். அது டேர்ன் ஸ்டைல் மாதிரி. டேர்ன் ஸ்டைல்னால் பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ மெட்ரோலாம் வரப்போதை போடுவாங்க பாருங்கள். ஒன்று நீங்கள் உள்ள டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா கட அந்த மாதிரி உள்ளே போக முடியாது. ஒரு ஆளாக தான் உள்ளே விடும். திரும்ப அது ஒரு ஆளாக தான் போகணும். தேவனுடைய ராஜ்யம் அப்படி தான். நான் வந்துட்டேங்க, எங்கள் ஜாதி எல்லாமே வந்துட்டாங்க, அப்படிலாம் வர முடியாது. இல்லைங்க எங்கள் ஃபேமிலி முழுக்க வந்துட்டாங்க, அப்படிலாம் கூட்டமெல்லாம் வர முடியாது. எப்படி வரணும்? ஒரு ஆளாக தான் வரணும். இல்லை எங்கள் தாத்தா வந்தார், அப்போயே கூட ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன், நல்லா முடியாது. தனித்தனியாக தான் வரணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ வேத வசனம் இப்படி தான் போதிக்குது பாருங்கள். வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள். கிறிஸ்தவன்னா என்னன்னு சொல்கிறதெல்லாம் பாருங்கள். முன்னே இப்படி இருந்தீர்கள், இப்பொழுது இப்படி இருக்கிறீர்கள். க்ளீனாக டிஃப்ரென்ஸ் சொல்கிறார். முன்னே அப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி இருங்க. திருப்பி ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இதெல்லாம் நல்லா தெரியணும் பாருங்கள், ஏன்னா எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர், எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் பேசுகிறார், அப்படிப்பட்டவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாதுன்றார். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறீங்க என்றார். என்ன தெளிவாக சொல்கிறார் பாருங்க. இல்லைங்க நான் அப்படி இருந்தேன், இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கிறேன், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருக்கிறேன், அப்படியும் இப்படியும் இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தீர்கள், இப்பொழுது இப்படி இருக்கிறீர்கள். முன்ன அப்படி இருந்தீர்கள், இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள். கிளியராக டிஃப்ரென்ஸ் சொல்கிறார். 1 பேதுருக்கு திருப்புங்க. 1 பேதுரு 2. முன்ன எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம். எல்லாருமே அப்படி சொல்ல முடியணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி சொல்ல முடியணும். அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசத்தை சொல்ல முடிய வேண்டும். ஏன்னா அது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் உண்டு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். முன்னே எப்படி இருந்தீங்க? தேவனுடைய ஜனமாகவே இல்லை, இப்போ அவருடைய ஜனமாக இருக்கிறீங்க. முன்னே இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? இரக்கம் பெற்றிருக்கிறீங்க. வித்தியாசம் டோட்டலி. முன்னைக்கும் இப்போக்கும் பெரிய வித்தியாசம். முன்னே எப்படி, இப்போ எப்படி தான். கிளியர் டிஃப்ரென்ஸு. வளவள கொலகொலக இடம் கிடையாதுங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சிப்பை பற்றி சொல்கிறாரு. ரட்சிப்புனா என்னவா? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவது. முன்ன எங்கே இருந்தோம்? இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். இப்போ தேவனுடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்தில் இப்போ இருக்கிறோம். முன்ன அந்த ராஜ்யத்தில் இருந்தோம், இப்போ இந்த ராஜ்யத்தில் இருக்கோம். முன்ன இருளில் இருந்தோம், இப்போ ஒளியில் இருக்கிறோம் என்கிறார். இன்னும் ஒரு வசனம், எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்ன எங்கே இருந்தீங்க? தூரமாக இருந்தீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? சமீபமானீர்கள். க்ளீனாக சொல்கிறார். அப்போ இதில் முதலாவது காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பற்றிய முதலாவது காரியம் என்ன? உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமாங்கிறத நிச்சயமாக நிர்ணயித்து கொள்ளலாம். அதை பற்றி எந்த சந்தேகத்துக்கு இடமே அங்கே இருக்க முடியாது.